வணக்கம் மக்களே, நாங்கள் ஒரு குட்டி டிஸ்கஷன் என்ற தலைப்பில் ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்க தூத்துக்குடியோட +2 மாணவி. கிராமம் போல அது. கிராமத்தில் அவங்க காலையில் அவங்க வீட்டில் கழிப்பறை வசதி இல்லாதால வெளியில் போயிட்டு கழிப்பறை வசதி இல்லை கழிப்பறை வசதி இல்லாத ஒரு கிராமமா இருக்கு. 2026 இன்னும் கழிப்பறை வசதி இல்லாத ஒரு கிராமமா இருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு என்னன்னா இப்போ பொதுவா என்ன சொல்லுவாங்க, ஏன்னா சிட்டியோட கிராமம் தான் பயங்கரமா டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ ஒரு கிராமத்துல ஒரு கழிப்பிட வசதி இன்னும் இல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, இன்னமும் குற்றவாளியை கண்டுபிடிக்காம இருக்காங்க. அதுதான் ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு. குற்றவாளியை கண்டுபிடிக்கல. ஆமா, அது ஒரு கிராமத்துல அந்த பொண்ணு காலையில போயிருக்குது, தன்னுடைய இயற்கையை கழிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ எவனோ ரேப் பண்ணி கொண்டிருக்கான், கொடூரமா கொண்டிருக்கான். அதுதான் இங்க ரொம்ப ஷாக்கிங். கொல்ற அளவுக்கு அந்த இடத்துல டைம் இருந்திருக்கு பத்தியா? அதுவும் விடிய காலையில கிராமத்துல. என்னன்னா கிராமத்துல அது கழிப்பிடம் இல்லைன்னு தெரியும் போதே அது ஒரு குட்டி கிராமமா தான் பெரிய இதெல்லாம் இருக்காது. அங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, யாரு பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்றதே என்னால புரிஞ்சுக்க. அது இல்லாம நேத்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல தாவேகா. ஆமா, அதுல ஆதவ அர்ஜுனா ஒரு டைலாக் பேசிட்டாரு. என்ன? ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாத முட்டாள் முதல்வரேன்னு சொல்லிட்டு முதல்வர் திட்டிவிட்டார். தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. ஆமா, ஆனா அது சொன்னது இப்போ ஏறக்கூடிய உண்மை மாதிரி தானே. அதுதான் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க ஒவ்வொரு குற்றச்சாட்டா எடுத்து வைக்கிறாங்க. எந்த ஆப்போசிட் கட்சியா இருந்தாலும் சரி, தாவேகா இருந்தாலும் சரி, அதிமுக, நிறைய ஆப்போசிட் கட்சிங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய குற்றங்களை திமுக முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. அது எல்லாமே கரெக்டா இருக்கு. அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. கரெக்டா இருக்கு. ஆனா இந்த திமுக ஆட்சியாளர்கள் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஒருவேளை ரியாக்ஷன் கொடுத்தா மாட்டிப்பாங்க. அது இல்லாம நேத்து கனிமொழி அக்கா அங்க போயிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு அவங்க நேர்ல போய் பார்க்கலாம், மக்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு போயிருக்காங்க. மக்களால அவங்க விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெண்களுக்கான சேஃப்டி அப்படின்றது ஒரு சின்ன கிராமத்திலே இல்ல அப்படின்ற பட்சத்துல, கிராமத்துல தான் எல்லாருமே சேஃப்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா, சிட்டி தான் பயப்படுவாங்க. கரெக்ட். அப்படி இருக்கிற பட்சத்துல கிராமத்திலே சேஃப்டி இல்ல, சிட்டில இருக்க பெண்களுக்கு எப்படி சேஃப்டி இருக்கும்? அதுதான் இங்க பாரு. இப்ப லாஸ்டா போன வருஷத்துல இருந்து நிறைய இன்சிடென்ட் பெண்களுக்கு எதிராக நடந்துருச்சு. யாராவது 2 வயசு குழந்தைய பார்த்தா என்ன உனக்கு தோணும்? அதெல்லாம் அதை கொஞ்சணும்னு தோணும், அதை தூக்கணும்னு தோணும். ஆனா அந்த 2 வயசு குழந்தைய பண்ணியிருக்கான். அதுவும் திமுக நிர்வாகின்னு சொல்றாங்க. அது உண்மையானு தெரிய மாட்டேங்குது. அது நிர்வாகியா ஏதோ ஓகே. ஒண்ணு என்னன்னா, ஒரு விஷயம் ஒரு வாட்டி நடந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு தக்க தண்டனை கொடுத்துட்டா திரும்பி அது நடக்கக்கூடாது. ஆமா, அதுதான் ஒரு. ஆனா இது தொடர்ந்து இந்த ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. அதிகமா போன வருஷத்தோட இந்த வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், போன வருஷம், அப்படி ஒவ்வொரு வருஷமும் குற்றத்தோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போதே தவிர. பொதுவா இந்த பிரச்சனை பொதுவாகவே திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆமா, பெண்களுக்கு சேஃப்டி இருக்காது எங்களோட ஆட்சி காலத்துலன்றது. அதை இவங்க ப்ரூவ் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இவங்க ரியாக்ஷன் கொடுத்தா கூட பரவாயில்ல, அந்த குற்றவாளியை பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 2 வயசு குழந்தைய பண்ண அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும். அதே போல அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த இன்னும் வரைக்கும் யார் அந்த சார் தான் கேட்கறாங்க. ஆமா, அது யாரு சொல்லு, அவனுக்கு ஒரு தண்டனையை கொடு, எதுவுமே கொடுக்கல. அந்த சார் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் காலேஜுக்கு போய் ஜாலியா தான் இருந்திருப்பாரு. அந்த மாதிரி. இப்போ இன்னைக்கு இன்னொரு விஷயம்னா, இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. ஒரு 2 சின்ன பசங்க ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அவங்க முதல்வரை பார்த்திருக்காங்க. முதல்வர் அவர்கிட்ட ஒரு விஷயத்த பேசுறாங்க. இதை பார்க்க தெரிஞ்ச ஒரு முதல்வருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு.
ஆமா ஆமா. அதை பாக்குறதுக்கு நேரம் இல்லையா? அப்போ வந்து நீங்களும் வந்து அதுக்கேத்த அதாவது அவங்களும் வந்து இதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க பாருங்களேன். சோ இந்த ஆட்சி முறையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது இப்பவே ஒரு காலை கடனை போயிட்டு மாணவிக்கே இப்படி ஒரு நிலைமை ஒரு கிராமத்துல. கரெக்ட். இதுக்கு ஒரு இப்போ பெண் சுதந்திரம் பேசுறாங்க, மேடைக்கு அவன் பேசுறாங்க. இதுதானே பெண் சுதந்திரம். ஒரு இந்த விஷயமே ஒரு பெண்ணால சுதந்திரமா பண்ண முடியல அப்படின்னும் போது என்ன ஆட்சி நடத்த என்ன பிரயோஜனம்? கரெக்ட், நல்லா சொன்னீங்க. இப்போ என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்? நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்யூஷன்? குற்றவாளியை கண்டு தண்டனை கொடுக்கணுமா இல்ல இத வேற முறையில ஹேண்டில் பண்ணணுமா? என் மனசுப்படி நான் என்ன சொல்றேன், இப்போ இதெல்லாம் நடந்து போச்சு. இதுக்கு மேல நாம என்னதான் கூப்பிட்டு குற்றவாளிக்கு தண்டனையை கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி அது என்னதான் இருந்தாலும் அந்த பெண்ணோட ஒரு பெண் இறந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம பண்ணி இப்போ பெண் உயிரோட வந்துட போதில்லை. இதுக்கு மேல இதை நடக்க விடாம ஒரு விஷயத்த பண்ணோம். இனிமே பெண்களை அவனா தொடணும்னு நினைச்சாலே அவனுக்கு பயம் வரணும் மனசுக்குள்ள, இது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரணும். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 3 மாசம் இப்ப இது ஒரு 3 மாசம் நியூஸா, அடுத்த மாசம் வேற எதனா நியூஸ் வரும். இப்ப தோணணும்னு நினைக்குதுல ஒரு நம்மளும் ஒரு ஆண்கள் தான், நமக்கு ஒரு மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப என்ன விஷயம்னா, எனக்கு வந்து இப்ப நம்ம வெளியே போறோம், ஏதோ ஒரு சின்ன புள்ள நம்ம சொந்தக்காரோட புள்ளைய நம்ம க்ளோஸா பேசினாலே அவன் ஒரு மாதிரி பாக்குறான். நம்மளே தப்பா அதுதான் நானும் சொல்றேன். நீங்க கொடுக்குற தண்டனையில ஏன் இந்த பெண்ணு உயிரிழந்துச்சுல, அந்த நாய் செத்தா என்னதான் கரெக்ட் தான். எல்லாருக்கும் தெரியற மாதிரி இப்போ வெளியூர்ல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல இந்த கோயத்துல அதெல்லாம் இப்படி பெண்களை தொட்டாலே வெட்டி போட்டுறாங்க, தலையை துண்டாக்குறாங்க. பண்ணுங்க, என்ன ஆயிட போகுது, பண்ணுங்க. ஆனா அப்படிப்பட்ட நாடு இல்லையே நம்மளுது. அட்லீஸ்ட் பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி சொல்றோம். இந்த மாதிரி தோணுச்சா பயப்படாதீங்க, நீங்க திருப்பி அடிங்கன்ற, நீங்க திருப்பி வெட்டுங்க, பரவாயில்ல. திருப்பி அடிக்கிற தைரியம் வந்து நம்மளுடைய பெண்களுக்கு வந்து நம்மளுடைய பெற்றவங்க சொல்லி தரலையே. அடங்கிரு ஒடுங்கிரு அப்படிதான் சொல்லி அதுக்கப்புறம் இப்ப இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துட்டாங்க, நம்ம ஜென்ரேஷன் ஒண்ணு வரும் இல்லையா, சொல்லியே வளர்க்கலாம், தப்பே கிடையாது. சரி, ஓகே. பேசாம என்ன பண்ணேன்னா சின்ன வயசுல கராத்தேக்கு அனுப்பி விட்டுருங்க குழந்தைங்கள. நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்னன்னா இப்போ வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு. அது உங்களுக்கு என்னன்னு நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு இடத்துலயுமே இரவுல 0 டார்க் ஸ்பாட்ஸ், அதாவது இப்போ நம்ம ஸ்ட்ரீட் லைட் எரியல, ஆனால் நிறைய இடத்துல ரொம்ப இருட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாமே லைட் இருக்கும். அதே போல் ஏதோ ஒரு கருவி ஏதோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரா, அது நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த நிமிஷத்தில் வந்து இதெல்லாம் வந்து பாசிபிளா? எனக்கு தெரிஞ்சு பாசிபிளா இல்லைன்னா எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்குறேன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி ஒருத்தர் யோசிக்கிறான். இப்போ கரெக்டு தானே, இப்போ டிவைஸ் பாசிபிலிட்டி இல்லையோ, ஆனால் டிவைஸ் பண்ண முடியாதா? பண்ணலாம், இருக்கு ஜிபிஎஸ் பண்ணலாம், எல்லாமே இருக்கு, கொடுங்க, பண்ணலாம். அதுதான் இது வந்து வரவேற்கிறீங்களா? வரவேற்கிறேன், நல்ல ஐடியாவான்னு கேட்குறேன். இது கண்டிப்பா நான் வரவேற்கிறேன். ஓகே மக்களே, இப்போ எத்தனை காலத்து தான் நம்ம 100க்கு கால் பண்ணி அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தெரிஞ்சா ட்ராக் பண்ணியா அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நீங்க கேமரா ட்ராக்கிங்கே பண்ணலாம். ஓகே. இன்றைய ஆட்சியாளரோ சரி, அடுத்த வரப்போற ஆட்சியாளர் யார் நம்மளுக்கு தெரியாது. அவங்க எல்லாமே இந்த ஒரு ஐடியாவை வந்து பின்பற்றலாம் அப்படின்றது நிறைய பேருடைய கருத்து. மக்களும் இதான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு புது ஐடியாவோட பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, வேற ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கடைசியாக நான் என்ன சொல்றேன்னா, இந்த இலவசத்தை கொடுக்குறத நிறுத்திட்டு பெண்கள் பாதுகாப்புக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க. அதே போல உணவும் அதே தான். நம்ம வந்து நான் என்ன சொல்றேன்னா, நல்ல கல்வி, நல்ல மருத்துவம் எல்லாமே காசு வாங்குறீங்க, வாங்கிக்கோங்க, பரவாயில்ல, அது பழகிருச்சு. அட்லீஸ்ட் ஒரு நல்ல உணவு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல உணவு கொடுங்க, நல்ல பாத்ரூம் வசதி உள்ள நல்ல ஒரு கிளீன்லினஸை கொடுங்க. இதுதான் எங்களுடைய பேசிக். அடிப்படை கொடுத்தாலே எங்களுக்கு போதும், எங்களுக்கு இலவசம் வேண்டாம், அடிப்படை வசதி கொடுத்தாலே அவ்வளவுதான். கரெக்டுங்களா? அதேதான் கரெக்ட். 100ல ஒரு வார்த்தை, நோ ஃப்ரீ, ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஓகே, நன்றி மக்களே. இதோட இந்த டாபிக்கை நாங்கள் முடிச்சுக்கிறோம். அடுத்த சம்பவத்தில் நாங்கள் உங்களை மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.